குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பழனி கோவில் சொற்பொறியாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்பு துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் அழகேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். அழகேஷ்குமார், இந்த கைது தொடர்பான முழு விவரங்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் ஒட்டஞ்சத்திரம் குழந்தை வேலப்பர் கோயில் அருகே பழனி கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் 71 லட்சம் மதிப்பீட்டில் திருமண மண்டபம் கட்டும் பணி செந்தில்குமார் என்ற ஒப்பந்ததாரர் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் ஒப்பந்ததாரர் செந்தில்குமாருக்கு திருமணம் கட்டி முடிக்க 21 லட்சம் ரூபாய் பாக்கி பணம் தர வேண்டியுள்ளது. இந்த தர வேண்டிய பணத்திற்காக காசோலையை பெற கோயிலில் பணிபுரியும் கட்டிடப்பிரிவு செயற்பொறியாளர் பிரேம்குமார் என்பவரிடம் பலமுறை அவர் அணுகியிருக்காரு. இந்த நிலையில அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகைக்கு 1% லஞ்சம் தர வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதனை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு ஒப்பந்ததாரர் செந்தில்குமார் புகார் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து ஒப்பந்ததாரர் செந்தில்குமார் புகார் அடிப்படையில் இன்று காலை செயற்பொறியாளர் பிரேம்குமாரிடம் 18,000 ரூபாய் பணம் லஞ்சமாக கொடுத்தார். அதை பிரேம்குமார் பெற்றுக்கொண்ட போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவரை கையும் குளமாக பிடித்தனர். மேலும் இது குறித்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லஞ்சம் பெற்ற செயற்பொறியாளர் கைது செய்யப்பட்டது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி அழகேஷ்குமார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.